வெல்கம் டு ஆல். இப்போ டிவிசிபிலிட்டி டெஸ்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதலில் டிவிசிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் 2. 2ஆல் ஒரு நம்பர் எப்போ வகுப்படும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கடைசி நம்பர் 0 அல்லது ஈவன் நம்பராக இருந்தால், லாஸ்ட் டிஜிட்ஸ் 0 அல்லது ஈவனாக நம்பராக இருந்தால் அது 2ஆல் வகுப்படும். உதாரணத்துக்கு 22, 224 எடுத்துக்கலாம். கடைசி நம்பர் ஈவன் நம்பர், அப்போ இது 2ஆல் வகுப்படும். இப்போ 0 எடுத்துக்கலாம். கடைசி நம்பர் 0வாக இருக்குது. இப்போ இது 2ஆல் வகுப்படும். 2, 2, 4, 0 அப்படி போட்டுக்க வேண்டியதான். 224 எடுக்கும்போது 2, 2, 4 2ஆல் டிவிசல் ஆகுது. 0 எடுத்தாக்க கடைசியில் 0 வரும், அவ்வளோதான். 2, 4, 0. ஆகையால் 2ஆல் டிவிசல் ஆகும்னா கடைசி டிஜிட், லாஸ்ட் டிஜிட் 0வாக இருக்கணும் அல்லது ஈவன் நம்பராக இருக்கணும். அந்த நம்பர்லாம் அப்படி இருந்தால் கொடுக்கப்பட்டுள்ள எண் 2ஆல் வகுப்படும். அடுத்து 3. ஒரு எண் 3ஆல் வகுப்படணும் அப்படின்னாக்கும் அந்த கொடுக்கப்பட்ட எல்லா எண்ணையும் கூட்டணும். உதாரணத்துக்கு கொடுக்கப்பட்ட எல்லா எண்ணையும் கூட்டி வரது 3ஆல் வகுத்தா அந்த கொடுக்கப்பட்ட எண் 3ஆல் வகுப்படும். எடுத்துக்காட்டாக 145 எடுத்துக்கிறோம். எக்ஸாம்பிள், இதெல்லாம் எக்ஸாம்பிள், உதாரணம். இப்போ 1, 4, 5 3ஆல் வகுப்படான்னு டெஸ்ட் பண்ணுவோம். பூரா கூட்டணும். 1 + 4 + 5, 1, 4, 5, 5 10. இப்போ 3ஆல் வகுப்படாது. அப்போ நம்ம ஒரு 2 சேர்த்துக்கிடுவோம். 1 + 4 + 5 + 2, 1, 4, 5, 5, 10, 2, 12. இப்போ 12 வருது. 12 டிவிசல் பை 3 = 4. 12 3ஆல் வகுப்படுது. 3ஆல் 4 வருது. டிவிசல் பை 3 அப்படிங்கிறதுனால இந்த கொடுக்கப்பட்டுள்ள எண் 1952 3ஆல் வகுப்படும். அது என்ன செய்யணும்னா, கொடுக்கப்பட்ட எல்லா எண்களையும் கூட்டி அந்த வர நம்பர் 3ஆல் வகுத்தா கொடுக்கப்பட்ட எண் 3ஆல் வகுப்படும் என்று அர்த்தம். அடுத்து 4ஆல் டிவிசிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் 4. ஒரு எண் எப்பொழுது 4ஆல் வகுப்படும் அப்படின்னா, லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் 4ஆல் வகுப்பிட்டால் போதும், கொடுக்கப்பட்டுள்ள எண் 4ஆல் வகுப்படும் என்று அர்த்தம். உதாரணத்துக்கு 64, 28 இந்த எண்ணை எடுத்துக்கலாம். இந்த எண்ணை பாருங்கள், கடைசி லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் எடுத்தால் போதும். அந்த லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் அது 4ஆல் வகுப்பட்டால் கொடுக்கப்பட்ட எண் 4ஆல் டிவைடாகனு அர்த்தம். இப்போ லாஸ்ட் டிஜிட்ஸ்னா 28 டிவிசல் பை 4ஆல் வகுத்து பாருங்கள். 7 வகுத்தா 7 வருது. 4ஆல் வகுத்தா 7 வர்றதுனால மீதி வரக்கூடாது. 7 4 28, மீதி 0 அப்படின்னு அர்த்தம். அப்படி இருந்தால் இப்போ 6428ங்கிற எண் 4ஆல் வகுப்படும் என்று அர்த்தம். அப்படி 4ஆல் வகுப்படும் அப்படின்னா கடைசி லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் மட்டும் 4ஆல் வகுத்தால் போதும். அப்படி வகுத்தால் கொடுக்கப்பட்டுள்ள எண் முழுவதும் 4ஆல் வகுப்படும் என்று அர்த்தம். அடுத்ததாக 5ஆல் எப்போ கொடுக்கப்பட்ட எண் 5ஆல் வகுப்படும். டிவிசிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் 5. கடைசி டிஜிட்ஸ் 0 அல்லது 5ஆல் முடிஞ்சால்
அந்த எண் 5ஆல் வகுப்படும். இப்போ எக்ஸாம்பிள் 255 எடுத்துக்கலாம். கடைசி எண் 0 அல்லது 5. இப்போ 5ஆல் முடிஞ்சிருக்கு. அப்படியே வகுத்து பார்ப்போமா? 5 25, ஓரஞ்சு 5, 5ஆல் வகுப்படுது. இதே கடைசியில் 0 சேர்த்தா இங்கே 0 வந்துடும். ஒரு கல்லில் 2 மாங்காய் என்பது போல் 255 எடுத்தால் அது 5ஆல் போகுது. 2550 எடுத்தால் அது 510ஆல் வகுப்படுது. அப்படின்னா கொடுக்கப்பட்டுள்ள எண் 5ஆல் வகுப்படும் அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு கடைசி நம்பர் 0 அல்லது 5ஆல் முடிஞ்சிருக்க வேண்டும் என்று அர்த்தம். அடுத்ததாக 6. டிவிசிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் 6. ஒரு எண் எப்பொழுது 6ஆல் வகுப்படும் என்பதற்கு 6ஐ எப்படி பிரிக்கலாம்? 2 பெருக்கல் 3. 2 பெருக்கல் 3 தான் 6. அப்புறம் இந்த 6ஆவதுல வகுப்படக்கூடிய நம்பருக்கு ஒரு எண் 2ஆலே வகுப்படணும், 3ஆலே வகுப்படணும். அப்படி வகுத்தா கொடுக்கப்பட்ட எண் 6ஆல் வகுப்படும் என்று அர்த்தம். உதாரணத்துக்கு ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். எக்ஸாம்பிள் 402. இங்கே என்ன பாருங்கள், 2ஆல் வகுப்படுமா? வகுப்படும். ஏன்னா கடைசி நம்பர் ஈவனாக இருக்குது. கடைசி நம்பர் 0 வந்தாலும் ஈவனாக இருந்தாலும் அது 2ஆல் வகுப்படும். ஓகே, 2ஆல் வகுத்து பாருங்கள். 2 2 4, 0 1 2, 201 வருது. 2ஆல் வகுப்படுது. அடுத்து 3ஆல் வகுப்படும் பாருங்கள். இதே எண் 402 3ஆல் வகுப்படுதான்னு பார்ப்போம். 1 முறை 3. நீங்கள் இப்படி கூட வச்சு பார்க்கலாம். அது கஷ்டமாக இருந்தால் 402 3ஆல் வகுத்து பண்ணி பார்ப்போம். 1 முறை 3, மிச்சம் 1 10, 3 9, மிச்சம் 1 12, 4 12. ரிமைண்டர் மீதி 0. மீதி 0 வந்துருச்சு. அப்போனா 402 3ஆல் வகுத்தா கோசன்ட், அதாவது ஈவு 134. கரெக்டாக 3ஆல் வகுக்கிறதுனால இப்போ 402, அதாவது இது பூரா கூட்டினாக்க என்ன வருது? 4 0 2 6. 6 வந்து 3ஆல் வகுப்படுது. 6 டிவிசல் பை 3, 2 3 6. அதனால் இது இந்த எண் 3ஆல் வகுப்படும் என்று அர்த்தம். கடைசி நம்பர் ஈவனாக இருக்கணும், அல்லது அந்த பூரா கூட்டி வர எண் இதெல்லாம் ப்ளஸ் பண்ணி வர எண் 6. அதை 3ஆல் வகுத்தா போதும். அதை இப்படி நேரடியாக வகுத்து செக் பண்ணியிருக்கோம் இது. அதனால் இது 6 வந்து 3ஆல் வகுக்கிறதுனால இது இறுதியாக 3ஆல் வகுப்படும் என்று அர்த்தம். அதனால் நீங்கள் 6க்கு தனியாக படிக்க தேவையில்லை, 2க்கு 3க்கு தெரிஞ்சால் போதும். நெக்ஸ்ட் 7ஆல் எப்பொழுது ஒரு எண் வகுப்படும்? டிவிசிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் 7. 7ஆல் வகுப்படுவதற்கு கொடுக்கப்பட்டுள்ள எண், அதாவது 7ஆல் வகுக்கக்கூடிய நம்பருக்கு எடுத்துக்காட்டு மூலமாக உங்களுக்கு விளக்குறேன். 658. எக்ஸாம்பிள் 658ங்கிற எண் 7ஆல் வகுப்படுமா? 1s 10s 100, அதாவது 1s பிளேஸ். இந்த 1s பிளேஸில் வர்றது என்ன செய்யணும்? 2ஆல் பெருக்கணும். 8 2 16. அடுத்து மீத நம்பரை என்ன செய்யணும்? இந்த 65லிருந்து இதை 16 கழிக்கணும். 65 16 வச்சு அளவு 15 6 வச்சு 9, 5 இருக்குது, 5 வச்சு 4 49.
அப்படின்னா இந்த 49 வந்து இது 7ஆல் வகுக்குது. 49 இஸ் டிவிசிபிள் பை 7. அப்போனா கொடுக்கப்பட்ட எண்ணை இந்த யூனிட்ஸ் ஒன்ஸ் பிளேஸை 2ஆல் பெருக்கி மீதி நம்பர்லேருந்து கழித்து பார்த்தா 7ஆல் வகுக்கூடிய நம்பராக இருக்கும். அடுத்து என்ன செய்யணும்? அது 0வாக இருக்கலாம். இப்படி இருந்தால் அது இந்த வித்தியாசம் இந்த 0 அல்லது 7ஆல் மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 அப்படி இருந்தால் அது வந்து 7ஆல் வகுப்படும் என்று அர்த்தம். அடுத்து 8ஆல் வகுப்படக்கூடிய முறை. கொடுக்கப்பட்டுள்ள எண் இருந்தாலும் சரி, அதனுடைய கடைசி லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் வந்து 8ஆல் வகுப்பட்டால் கொடுக்கப்பட்டுள்ள எண் 8ஆல் வகுப்படும். அல்லது லாஸ்ட் 3 டிஜிட்ஸ், அதாவது 0 0 0, லாஸ்ட்டில் 3 டிஜிட்ஸ் வந்து 0 0வாக இருந்துச்சுன்னா 3 0, கடைசி நம்பர் 3 0வாக இருக்கணும். அல்லது கடைசி 3 நம்பர் வெவ்வேறு நம்பராக இருந்தால் அது 8ஆல் வகுக்கூடிய நம்பராக இருந்தால் கொடுக்கப்பட்டுள்ள எண் 8ஆல் வகுப்படும் என்று அர்த்தம். எடுத்துக்காட்டுக்கு 2256. எக்ஸாம்பிள் 2256 இது எடுத்துக்கிறோம். இப்போ இதில் கடைசி 3 டிஜிட்டை மட்டும் 8ஆல் வகுப்படான்னு பார்ப்போம். 256 8ஆல் வகுப்பு பார்ப்போம். 3 24, மிச்சம் 1 16, 2 16, 2 16, அப்படின்னா 0. அப்படின்னா கடைசி 3 டிஜிட் வந்து 8ஆல் வகுப்படுது. அப்படி என்றால் இந்த கொடுக்கப்பட்டுள்ள எண் 8ஆல் வகுப்படும் என்று அர்த்தம். இன்னொரு எக்ஸாம்பிள், கடைசி 3 டிஜிட் 0வாக இருந்தால் அதுவும் 8ஆல் கடைசி 3 டிஜிட் 0 இருந்தால் அதுவும் 8ஆல் வகுப்படும்னு அர்த்தம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அப்படின்னா இது ஃபுல்லாக செக் பண்ணி பார்ப்போம். 12,000 12,000 8ஆல் வகுத்து பார்ப்போம். 1 8 8, 12 4, 40, 8 40, 2 0 அப்படியே மேலே போட்டுக்க வேண்டியது அவ்வளோதான். அப்படின்னா இதுவும் கடைசி 3 0 இருக்கிற எண்ணும் 8ஆல் வகுப்படுகிறது. அப்படின்னா 8ஆல் டிவிசிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் 8 அப்படிங்கிறபோது லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் 8ஆல் வகுக்கணும். அல்லது லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் 0 இருந்தால் அந்த கொடுக்கப்பட்டுள்ள எண் 8ஆல் வகுப்படும் என்று அர்த்தம். அடுத்து 9ஆல் ஓர் எண் எப்பொழுது வகுப்படும் அப்படிங்கிறது 3க்கு மாதிரி தான். 3ங்கிற எண் எப்போ வகுப்படும்? கொடுக்கப்பட்ட எல்லா எண்களையும் கூட்டி வர எண் நான் ஏற்கனவே போட்டிருக்கோம். ஏற்கனவே 3 போட்டிருக்கோம் பாருங்கள். கொடுக்கப்பட்ட 1 4 5 2 எல்லாத்தையும் கூட்டிருக்கோம். அதை கூட்டி வர எண் 3ஆல் வகுத்தா கொடுக்கப்பட்ட எண் 3ஆல் போடும். இதே கண்டிஷன், இதே நிலைமை தான் 9ஆவதுக்கும் ஒரு எண் 9ஆல் எப்பொழுது வகுப்படும் அப்படின்னா அதுக்கும் இதே மாதிரி தான். கொடுக்கப்பட்ட எண்களை எல்லாம் கூட்டி அந்த எண் 9ஆல் வகுத்தா கொடுக்கப்பட்ட எண் 9ஆல் வகுப்படும் என்று அர்த்தம். எக்ஸாம்பிள், $22,518 என்கிற எண்ணை எடுத்து பார்ப்போம். 3ஆல் வகுப்படும் எண்ணுக்கு உரிய முறையை தான் இதுவும். எல்லா டிஜிட்ஸையும் முதல்ல கூட்டுங்க.
2 + 2 + 5 + 1 + 8. 2 4 4 9 1 10 8 18. கொடுக்கப்பட்டுள்ள இலக்கங்களை டிஜிட்ஸை எல்லாம் கூட்டி வர எண் 9ஆல் வகுதா? 0 9 18. எல்லாத்தையும் கூட்டி வந்து 18. அதை 9ஆல் வகுத்து பார்த்தா 2 வருது. 2 18. அப்படின்னா 9ஆல் வகுப்படுது. தேர்ஃபோர் 22,518 9ஆல் வகுப்படும் அப்படி என்று அர்த்தம். அடுத்து 10ஆல் வகுப்படான்னு பார்ப்போம். 10ஆல் வகுப்படுறதுக்கு என்ன எடுத்துக்காட்டு, என்ன கண்டிஷன்? லாஸ்ட் டிஜிட்ஸ் 0. லாஸ்ட் டிஜிட்ஸ் 0 இருந்தால் அது 10ஆல் வகுப்படும். எடுத்துக்காட்டு 20 எடுத்துக்கலாம். 20 டிவிசிபிள் பை 10. 2 10 20. அப்படின்னா 10ஆல் வகுப்படணும் அப்படின்னா கடைசி டிஜிட்ஸ் 0ஆல் முடிஞ்சிருக்கணும். த எண்டிங் digit should be 0. If the ending digit should be 0, then the given number is divisible by 10. ஓகே, இதுவரை 2லிருந்து 10 வரைக்கும் டிவிசிபிள் டெஸ்ட்டு பார்த்தாச்சு. பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். அனைவருக்கும் இதை ஷேர் செய்து பயன்பெற செய்யுங்கள். அடுத்து 11க்கும் பார்க்கலாம். இப்போ ஒரு எண் எப்பொழுது 11ஆல் வகுப்படும்? உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் மூலமாக இந்த கணக்கு சரி பார்க்கலாம். டிவிசிபிள் டெஸ்ட் ஃபார் 11. ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். 286 54 23. இந்த கொடுக்கப்பட்டுள்ள டிஜிட்ஸ் 1 விட்டு 1 கூட்டுங்க. 1 விட்டு 1 2 6 4 3 இதெல்லாம் ப்ளஸ் பண்ணுங்கள். 2 6 அதாவது 2 கூட்டல் 6 கூட்டல் 4 கூட்டல் 3 எல்லாத்தையும் கூட்டினா வருது 8 12 15. அடுத்து 1 விட்டு 1 நம்பர் கூட்டுங்க. 8 + 5 + 2 8 5 12 15. இதனுடைய வித்தியாசம் 0. இதனுடைய வித்தியாசம் 0 அல்லது மல்டிபிள் ஆஃப் 11 இருந்தால் 0 அல்லது மல்டிபிள் ஆஃப் 11 இருந்தால் கொடுக்கப்பட்டுள்ள எண் 11ஆல் வகுப்படும் என்று அர்த்தம். இந்த இதை அனைத்தும் சரிபார்த்து கொள்ளுங்கள். இது மிகவும் முக்கியமானது. ஒரு நம்பர் எப்பொழுது வகுப்படும், எந்த நம்பரால் வகுப்படாது என்ற கண்டிஷனை நன்கு தெரிந்து வைத்து கொள்ளுங்கள். அனைத்து நபர்களுக்கும், ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் அனைத்து டீச்சர்ஸ்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே நீங்களும் இது நன்று, உங்களுக்கு டீச்சர்ஸ்க்கெலாம் தெரியும், ஏற்கனவே சொல்ல தேவையில்லை. இருந்தாலும் இது ரீகால் மாதிரி வைத்து கொள்ளுங்கள். தாங்களும் பயன்பெற்று பிறருக்கும் இதை ஷேர் செய்து அவளையும் பயன்பெற செய்யுங்கள். நன்றி.